காலையிலே என்னன்னு தெரில, மாமா அருவாள் எடுத்துக்கிட்டு மேலே ஏறினார். இந்த சைடு உள்ள ஒரு கொப்பை வெட்டினார். சரி, ஒரு கொப்பை தான் வெட்ட போகிறாராக்கும் அப்படின்னு பார்த்தா, அதுக்கப்புறம் வெளியிலலாம் அந்த லேடரை தூக்கிட்டு போயிட்டாரு. ஏன்னா எப்படி சொல்கிறது, அந்த வயர் பார்த்துக்கோங்க நல்லாவே தொங்கிருச்சுங்க. ஈபிக்காரங்க ஆல்ரெடி சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க, அங்கே பாருமா எப்படி தொங்குது அப்படின்ட்டு. அதை ஒரு நாள் வெட்டி விடுங்கண்ணா அப்படின்னே. வெட்டுனா இவ்வளோ காசு அப்படின்னாரு. நான் ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு விட்டுட்டேன். இது எதுக்குடா நம்மளா போய் வம்பழுத்து வைக்க அப்படின்ட்டு. ஆனால் வந்து காற்றடிச்சா அந்த வயரில் பட்டு நமக்கு கரண்டு வீட்டுக்கு சமைக்கிறோம் இல்லையா, போய்கிட்டு தான் இருந்துச்சு. வானத்தில் ஃப்ளைட் வந்து ஒரு பக்கம் சாஞ்சிக்கிட்டு போச்சுங்க. எத்தனை பேத்துக்கு இந்த ஃப்ளைட்டில் போகிற ஆசையெல்லாம் இப்போ தவிடுபடி ஆயிருக்குன்னு தெரில. எனக்கு சுத்தமாக இல்லை. நல்லா நினைப்பு, நல்லா மெட்ராஸ்க்காச்சும் நம்ம வந்து ஒரு டைம் ஆசையாக ஃப்ளைட்டில் போகணும் அப்படின்ட்டு. அதான் ஏய், உனக்கு வீட்டில் தான் முட்டையும் போடுறாங்களா, அப்புறம் என்ன அங்கே வேறு ஓடுறதா? பரவாயில்ல, இப்படி தாங்க கொண்டு வரணும் ஆட்டுக்குட்டிக்கு. அங்கே வருது அதை பாரு. இதுக்கு தூக்கி நல்லா இடுப்புலையே வச்சுக்கிட்டா எங்கிட்டு குலைக்கும். அது நல்ல இடுக்குள்ளே இருக்குதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி நாய் பார்த்துக்கோங்க. இதுக்கு ஆட்டுக்குட்டிக்கு அது பாதுகாப்புங்க. அப்படித்தான் அதுக்கு வந்து ரொம்ப சேஃப்டியாக இருந்துச்சு. அது குட்டியில் பார்க்கவங்க எல்லாமே கொலுன்னு இருந்துச்சு. அப்புறம் வத்தி வறண்டு போய் சூம்பி போய் அந்த மாதிரி கிடந்துச்சு அந்த நாய்க்குட்டி. என்னது நல்ல இதுகளுக்கு தின்னு முடிங்க. நான் விறகுக்கு எடுத்துக்கிறேன் குச்சியெல்லாம். இந்த இதை லென்ஸை விட்டு கட்ட வேண்டியது தானே. அதுக்கு பக்கமாகவே போடுங்க, அப்போ தான் சாப்பிட ஈஸியாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாமன் இந்த பக்கம் தண்ணி அடிக்க தோப்புக்குள்ளே வந்துட்டாருங்க. சரி, நம்மளும் போனோம். இந்த குஞ்சத்தா கோழி இருக்கு இல்லையா, அது நல்லா கிளச்சி விட்டு அதுகளுக்கு நல்லா அந்த ப்ரோட்டீனாக கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு, கரையான் இந்த மாதிரி. அப்புறம் மாமா என்னமோ சொன்னார், பாம்பு ஈம்புன்னு. என்னான்னு போய் பார்த்தா பக்கத்தில் பாம்பு சட்டையா, என்ன சொல்கிற? மாமா பார்த்தோன்னா தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பாதி அடிச்சிட்டாங்க, இந்த பக்கம் பாதி இருக்குது. ஏதோ பாம்பு சட்டை இருக்குன்றாரு. எங்கே இருக்கு? ஏ ஆமா, அதே பாம்பு ஏன் ஆமாங்க. அதான் பாம்பு சட்டை உரிச்சு போட்டிருக்குங்க. அது என்ன பாம்புன்னு தெரியல. சூதானமாக தான் இருக்கணும். ஆனால் நம்ம கொஞ்சம் சரக்குன்னு நடந்து வந்தோம் வச்சோம்னா அந்த சவுண்டுக்கு வராது. ஆனால் நம்ம வீட்டுக்கு அந்த எனக்கு காலையில் இப்படி தாங்க போச்சுன்னு சொல்லலாம். இனிமேல் தான் ஒவ்வொரு வேலையாக பார்க்கணும். இனிமேல் தோட்டத்தை நம்ம தாங்க கூட்ட போகிறோம். பார்த்துக்கோங்க.